இனிய வணக்கங்களுடன் மிஸ்டர் ஸ்பீடோ மிடில் கிளாஸ் அம்பல உங்களுக்காக ஒரு கதை சொல்லட்டா? கேட்க ரெடியா? ஸ்கூலில் அதாவது நான் 12th படிக்கும்போது நடந்த ஒரு சின்ன சம்பவம் இல்லை, பெரிய தரமான சம்பவம். வேற எதுவும் இல்லை. நான் வந்து அப்போ ஸ்கூலில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படித்தேன். அப்போ வந்து அதாவது வந்து இந்த பப்ளிக் எக்ஸாம் வாங்கல, பப்ளிக் எக்ஸாம் வந்து எங்கள் ஸ்கூலில் இல்லாமல் பக்கத்து ஸ்கூலில் தான் எக்ஸாம் எழுதுவோம். நான் அப்போ வந்து மேத்ஸ் குரூப்பு. அப்போ வந்து மேத்ஸ் குரூப் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஸ்கூலில் போய் எக்ஸாம் எழுதுன்னு போயிட்டேன். மற்ற எக்ஸாம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மேக்ஸ் எக்ஸாம் போய் உட்காந்துருந்தோம், சூப்பராக இருந்ததுனால அது முதல்ல வந்து காமன் ஹாலில் இருந்துச்சு. இது வந்து சிங்கிள் ஹாலாக போட்டிருந்தாங்க மேக்ஸ் இதுக்கு. அங்கே போய் உள்ளே உட்காந்து கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனேயும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு அழுக வந்துருச்சு. என்னன்னா ஒன்றுமே புரியல, எல்லாமே டஃப்பு. கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பேட்டர்ன்ஸ் ஃபுல்லாக மாற்றி கேட்டிருக்காங்க. ஆன்சர் எதுவுமே நானும் சால்வ் பண்ணி பார்க்குறேன். ஒன் வேர்டு வந்து ஒரு 40 மார்க் வரும். அந்த 40 மார்க்கு ஆன்சர் எதுவுமே ஆன்சர் வரல, எல்லாமே தப்பாக இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு இது குழப்பம்னே மொத்தமும் குழப்பிருச்சு. 5 மார்க்ஸ் பார்த்தா 5 மார்க்ஸ் அப்படியே சுத்தம் மறந்துருச்சு. அது மெமரி, அதாவது மேக்ஸ் வந்து மெமரி கிடையாது, அது வந்து ஒரு இது சர்க்கியூட் மாதிரி தொட்டா அது பாட்டுக்கு ஷார்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கும். அது இனிஷியலே எனக்கு மறந்துருச்சு. ரொம்ப அழுதுட்டேன், உட்காந்து காலையில் விட்டு அழுதுகிட்டு இருக்கேன். எக்ஸாம் செல் வந்து அந்த டீச்சர் வந்து ஒரு பிடி டீச்சரு. அந்த பிடி டீச்சரை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா சூப்பராக அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் செம்மையாக இருந்துச்சு. முதல்ல உள்ள வரும்போதே வந்து பார்த்த உடனே செம்ம கிக்கா இருந்துச்சு. செம்மையா இருக்காங்களா, சூப்பரா கியூட்டா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தேன். அப்புறம் சரி எக்ஸாம் எழுதுதானே வந்திருக்கும், கடைசியா பார்த்து பேசிக்கிறோம் அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் வந்து என்னை கேட்டாங்க, என்னாச்சு ஏன் இவ்வளோ அழுகுற அப்படின்னு கேட்டாங்க. மேம் இந்த மாதிரி எக்ஸாம் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் மேம், திடீர்னு என்னன்னு தெரியல, எக்ஸாம் ஃபுல்லாகவே டஃப்பாக இருக்கு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மேம், ஒரு கொஸ்டின் கூட நான் வரல. 1 மார்க் கொஸ்டின்ஸ் உனக்கு டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னா எதுக்கு போயிரு, 5 மார்க் அட்டன் பண்ணேன். இல்லை மேம் 5 மார்க் நான் அட்டன் பண்ண உடனே ஸ்டார்டிங் எனக்கு மெமரி இல்லை மேம், அது என்ன பண்றதுனே தெரியல மேம் அப்படின்னு அழுதனா. அழுகாதடா, ஆரம்பிச்சிட்டேன். நான் அழுகாதடா, கொஞ்சம் பொறுமையா இரு, கொஞ்சம் அமைதியா இருந்தா தான் உன்னால அடுத்த கட்டம் பண்ண முடியும், இல்லை எக்ஸாம் எழுத முடியாது. இல்லை மேடம் நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு இதுக்கு மேல எக்ஸாம் எழுதணும்னு தோணல, பரவாயில்ல மேம் விட்டுருங்க மேம், நான் போறேன் மேம். இப்படிலாம் பண்ணேன்னா அப்புறம் உன் ஃபியூச்சரே போயிடும், இது பெரிய விஷயம், இது ஒரு சிம்பிளா உனக்கு எல்லாமே எக்ஸாம் காலேஜ் ஸ்கூல்ல எழுதிருப்பில்ல, எப்படி எழுதிருப்ப மேம், அதெல்லாம் நான் 180 மார்க் எடுப்பேன் மேம், இதுல அம்மா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணு, கொஞ்சம் கண்ணை மூடுன்னு தலையில கையை வச்சு கண்ணை மூடுனாங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு தியானம் பண்ற மாதிரி நல்லா யோசிச்சு நல்லா கொஞ்சம் தூங்குற மாதிரி லைட்டா மூவ் பண்ணு அப்படின்னாங்க. அப்படியே லைட்டா அப்படியே யோசிச்சுட்டு இப்போ வந்து உனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 5th அதாவது 5 மார்க் கொஸ்டின் முதல்ல அட்டன் பண்ணு, அதை அட்டன் பண்ண ஆரம்பிச்சாலே அதை நீயோட ஆன்சர் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு எல்லாமே வந்துடும் அப்படின்னாங்க. அதே மாதிரி எக்ஸாம் எழுதினேன். அப்படியே கரெக்டாக எக்ஸாம் ஃபுல்லாக எழுதி முடிச்சு சூப்பராக இருந்துச்சு. மற்ற பசங்களாம் பார்த்தேன் தலையை சுரிஞ்சுக்கிட்டு, என் கூட படிக்கிறவங்க என் கூட போட்டி போடுற பையன்லாம் அவங்க உட்காந்துட்டு தலையை சுரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தான். சரி எக்ஸாம் செல் முடிஞ்ச உடனே கொஸ்டின் பேப்பரை கிழிச்சு போட்டு அப்படி இப்படி போனானுங்களா. மேடம் பார்த்து தேங்க்ஸ் மேடம்னு. என்னடா நாங்க, இல்லை மேம் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு, நர்வஸாக இருந்துச்சு, அழுதரலாம் செத்துடலாம் போல இருந்துச்சு மேம், மேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் மேக்ஸ் வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னா எனக்கு இவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல மேம், ரொம்ப கஷ்டமாயிட்டேன் மேம் அப்படின்னு அழுதேன். சரி அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் மட்டும் என்கரேஜ் பண்ணலாம் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதிருக்க மேடம், எழுதிருக்க மாட்டேன் மேம், ஃபெயில் ஆயிருப்பேன், ஏன்னா தேங்க்ஸ் மேம் அப்படின்னு. இல்லைடா சூப்பர், நீ வந்து அதெல்லாம் வளர்த்தியா செம்மையாக இருந்த, நீ அழுகும்போது எனக்கே கஷ்டமாயிருச்சு, இந்த பையன் இப்படி அழுகுறான்னு. ஏன்னா நீ நல்லா ஸ்ட்ராங்காக ஃபோல்டாக இருக்கிற மாதிரி இருந்த, நீ ஏன் இப்படி எக்ஸாம் எழுதி அழுகுறேன்னு அப்படி யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தேன், எல்லாமே பசங்க சொன்னாங்க எல்லாமே டஃப்பாக தான் இருந்துச்சு அப்படின்னு. எக்ஸாம் செல் வெளியே வந்து அத்தனை பேருமே பேப்பரை கிழிச்சு போட்டான், கொஸ்டின் பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு அழுதுகிட்டு இருக்கான். உட்காந்து அழுகிறானுங்க பசங்க. நான் மட்டும் மேடத்துல கல்ல போட்டுக்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு மேம், சூப்பர் மேம் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். அப்புறம் மேம் உங்க நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். நம்பர் நோட் பண்ணேன், எனக்கு நம்பர் கொடுத்தாங்க. நம்பருக்கு கேட்டாங்க, நம்பர் கொடுத்து அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் மேம் ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்னா, இல்லைப்பா கொஞ்சம் பிஸி அப்படின்ட்டாங்க. சரி மேம் அப்படின்ட்டேன். அப்புறம் வீட்டில் போய் ஹாய் மேடம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு பேசினேன். கன்வர்சேஷன் கொஞ்சம் எஸ்எம்எஸ் பண்ணேன். அதாவது அப்போ வந்து ஸ்கூலில் படிக்கும்போது இந்த இதெல்லாம் கிடையாது, வாட்ஸ்அப் அதெல்லாம் கிடையாது, மெசேஜர் தான். மெசேஜரில் ஒரு நாளைக்கு 3000 எஸ்எம்எஸ் அனுப்ப முடியும். ஒவ்வொரு நாளைக்கு 3000 எஸ்எம்எஸ் காலி பண்ணிடுவேன். அப்புறம் என்ன ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டாங்க, அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. மேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பயாலஜி எக்ஸாமினேஷன். எனக்கு பயாலஜி எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஒரு 1 வீக் டைம் இருந்துச்சு. மேம் எங்கே இருக்கீங்க, பிஸியாக இருக்கீங்களா ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன்.
இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னாங்க. அப்புறம் அப்படியே போய் அவங்க வீட்டுலாம் போய் வீட்டு பக்கத்துல ஒரு இடம் இருந்துச்சு, அங்க போய் போய் பார்த்தேன். நான் பார்த்துட்டு ஜூஸ் வாங்கி கொடுத்தேன். மேம் இந்தாங்க மேம் பிடிங்க மேம் குடிக்கலாம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் திரும்ப பார்த்தா பயாலஜிக்கு அவங்களே வந்தாங்க. எக்ஸாம் செல்லுக்கு அவங்களே வந்தாங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்க இன்னொரு மேடம் இருந்தாங்க, இவங்க வந்து மாத்தி விடுறதுக்காண்டி வந்தாங்க. அப்பயும் பேசுறேன், மேம் செம்மையா இருக்கீங்க மேம், நீங்க ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, அன்னைக்காவது ஓரளவுக்கு இல்ல, இன்னைக்கு உங்களுக்கு அந்த பிசிக்கல் எஜுகேஷன் அந்த பிடி டீச்சருக்கும் உங்களுக்கும் உள்ள தோரணை அப்படியே சூப்பரா இருக்கு மேம், சூப்பரா இருக்கீங்க மேம். மேம் கல்யாணம் ஆயிடுச்சு, எத்தனை குழந்தைங்க மேம்? எனக்கு ஒரே ஒரு குழந்தை தான், பிறந்து 1 வருஷம் ஆகுது அப்படின்னா. செம்மையா இருக்கு மேம், ஸ்ட்ரக்சர் சூப்பரா இருக்குங்க மேம். ஏய் என்ன இப்படி பேசுறேன் அப்படின்னாங்க. அப்படியே ஜாலியா பேசிட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தேன். மேம் உங்களுக்கு சின்னதாக ஒரு பார்ட்டி கொடுக்கலான்னு இருக்கேன் மேம், ப்ளீஸ் மேம் வாங்க மேம்னு. இல்லை எனக்கு டைம் இல்லை. மேம் எத்தனை மணிக்கு எக்ஸாம் செல் முடியும்? 4 மணிக்கு மேலே தான் முடியும். அப்படியா? 5 மணி ஆயிடுச்சு. 5 மணிக்கு அப்புறம் வெயிட் பண்ணி இருந்து அப்புறம் போய் ஜிகர்தண்டா வாங்கி கொடுத்தேன். போய் உட்காந்து குடித்தோம். குடிச்சிட்டு அப்புறம் சரிங்க மேம் அப்புறம் அப்படியே பேசிட்டே இருந்தேன். பார்த்தேன் லுக்கு செம்ம லுக்கு விட்டேன். அவங்க மேடம் செம்ம லுக்கு விட்டாங்க. மேம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன்னா, மேடம் சொல்லாத என் பேர் சொல்லு, என் பேர் சொல்லியிருந்தாங்க. அவங்க பேர் சொன்னாங்க, நான் பேர் சொல்ல விரும்பல. இப்ப சுமதினா அவங்க பேர் இந்துன்னு வச்சுக்கோ, இந்துமதின்னு இருந்துச்சு. அப்படின்னா அவங்கள இந்துன்னு அவங்கள ஷார்ட் டைம் சொல்லி கொடுத்தேன்னா, ஏன் என்ன ஷார்ட் டைம் எல்லாம் போட்டு கூப்பிடுற? எங்க வீட்டுல யாருமே நீ ஷார்ட் போட்டு சொல்ல மாட்டாங்க தெரியுமா? எங்க அம்மா மட்டும் தான் அப்படி கூப்பிடுவாங்க. நானும் உங்க அம்மா மாதிரி தானே அப்படின்னா. எங்க அம்மா மாதிரினா அன்புல மேம். ஏய் என்ன இப்படி பேசுற? நாங்க இல்ல மேம், அன்பாலா அப்படியே அரவணைக்கிறேன் மேம், நீ நல்லா அரவணைப்பேன்னு தெரியுது, வேண்டாம் இல்ல மேம் அப்படின்னு. அப்புறம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் ஒரு நாள் எங்க இருக்கேன்னு கேட்டாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டில தான் இருந்தேன். அப்ப எங்க இருக்கேன்னு கேட்டாங்க. வீட்டில் தான் மேம், போர் அடிக்குது, என்ன பண்ணலாம்னு தெரியல. பைக் இருக்கா? நாங்க இருக்கு மேம்னு. வரையா ஒரு சின்ன வெளிசன்ஸ், பேப்பர் வெளிசன்ஸ் இருக்கு, சைன் பண்ணணும், வரையா? நாங்க அதாவது ஸ்கூல் பசங்களுக்கு எக்ஸாம் இந்த இது பேப்பர் திருத்துறதுக்கு மாடல் கொஸ்டின், அது வந்து எங்களுக்கு வந்து எக்ஸாம் முடியல, இது மாடல் கொஸ்டின் வச்சிருக்காங்க, அந்த மாடல் பேப்பர்லாம் திருத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க மேடம் நான் வரேன் மேடம் சொல்லிட்டு வந்தேன். போய் அவங்க ரூம்ல உட்காந்து பேப்பர் திருத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்க நைட்டி தான் போட்டிருந்தாங்க. நைட்டி போட்டிருந்தாங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப நல்லா பேசினாங்க, சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் உனக்கு என்ன பிடிக்கும்னாங்க. மேம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதோட அதிகமாகவே எனக்கு அது பிடிக்கும் மேம். ஏய் அப்படி கேட்கல, என்ன பிடிக்கும்னு கேட்டேன். டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு நான் நீங்க என்ன போட்டு கொடுத்தாலும் குடிப்பேன், கசாயம் நான் பாயசனே கொடுத்தாலும் குடிப்பேன், நீ குடிப்பேன் எனக்கு குடிக்க தெரியாதா? மேம் எனக்கு எல்லாமே குடிக்க தெரியும் மேம். நீ குடிப்ப, நீ சொல்லும் போதே தெரியுது. ஹாட்டா என்னடா குடிப்ப? ஹாட்டாவா மேம்? ஹாட்டா எல்லாமே குடிப்பேன் மேம். நீ ஹாட்டா குடிக்காத, சொல்லுடா என்ன உனக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா? பால் கிடைச்சா நல்லா இருக்கும் மேம்னு. என்ன பால்? என்ன பால் அப்படின்னாங்க. என்ன பாலா? எந்த பால் இருந்தாலும் பரவாயில்ல மேம், டைரக்டா கறந்தே குடிச்சிருவேன் மேடம், நீ கறந்து குடிக்கிறதுல வில்லைன்னு பார்த்தாலே தெரியுது. சரி சரி அப்படின்னாங்க. நான் இப்போ வந்து ஆள் ரொம்ப ஒல்லியா ஸ்லிங்கா இருப்பேன் அப்படின்னா. அப்புறம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் வேலிசன்ஸ் அந்த பேப்பர் வேலிசன் மார்க் போட்டுட்டே இருந்தேன். இந்த மாதிரி அப்படியே போட்டுட்டே இருந்தேன்னா சரி அப்புறம் சாப்பிட்றியான்னாங்க. மேம் சாப்பிடலாமா? ஏய் என்ன மேம் சாப்பாடு மேம், நீ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்க, வீட்டில் ஆள் வந்துடுவாங்க, சீக்கிரம் முடிச்சிருவியான்னாங்க. என்னத்த மேம்? நீ எதை கேட்குறியோ அதைத்தான், ஆனால் சீக்கிரம் முடிக்கணும் சரியா? வீட்டில் ஆள் வந்துடுவாங்க, எங்கள் சாரும் டீச்சர் தான், ஸ்கூலுக்கு போயிருக்காரு, பண்றதா இருந்தா பண்ணு, சீக்கிரம் பண்ணுனாங்க. என்ன மேம் சொல்லுங்க மேம், நீங்க வாட்டுக்கு பண்ணுன்னுட்டு இருக்கீங்க, என்ன பண்ணணும் மேம்? ஏய் நடிக்காதடா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு மேம், இப்படிலாம் சொல்லாதீங்க மேம், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா மாதிரியா இருக்கு? என்ன பண்ண போற? நீ என்ன வேணாலும் பண்ணுடா. மேம் எனக்கு என்ன பண்றேன்னு சொல்லுங்க மேம், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என்ன பண்ணணும், எனக்கு நர்வஸா இருக்கு மேம், நீங்க சொல்ல சொல்ல ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது மேம், நீங்க வேற அதுக்கு அடிக்கடி பண்ணுன்றீங்க, நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா? ஏதாவது பண்ணுன்னு தான்டா சொல்றேன், எதை மேம் பண்ணணும்? டேய் என்னடா எனக்கு ஒரு மாதிரியா சொல்ல முடியலடா டேய் அப்படின்னாங்க. அப்புறம் லைட்டா அந்த குதிங்கால இருக்க காலை தொட்டா. என்ன மேம் உங்களுக்கு செம்மையா இருக்கு மேம், எல்லாத்துக்கும் லேடிஸ்க்குலாம் அப்படியே அந்த பித்த வெடிப்புலாம் இருக்கு, உங்களுக்கு இல்லையா? என்ன மேடம்னு சொல்லாதன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்வீட்டா சொல்லி, அப்பா நீ கை வச்சோடனே எனக்கு உடம்புல எங்கெங்கயோ ஊறுதுடான்னாங்க. ஊறுதா? நோண்டி விடவான்னு விடுறையான்னாங்க. அப்படின்னு. அப்புறம் என்ன அப்படியே லைட்டா
காலை தடவி அப்படியே மெட்டிக்கிட்டலாம் போட்டு நாங்க அப்படியே தடவி அங்கே ஒரு முத்தம் கொடுத்தேன். அப்பா அப்படியே சினிங்கனாங்க மேம். மேம் இம்ப்ரெஸ் பண்ணாதீங்க மேம், நீங்க பண்ணும்போது எனக்கு அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியல மேம். நீ என்ன வேணாலும் பண்ண, சீக்கிரம் பண்ணி முடி சரியா அப்படின்னாங்க. நான் சீக்கிரம்லாம் பண்ண மாட்டேன், எனக்குலாம் 3 மணி நேரம் வேணும் மேம் உங்க கூட பண்றதுக்குன்னு. நீ எவ்வளவு மணி நேரம் பண்றா, எனக்கு 5 மணி, இப்போ மணி 1, 5 மணிக்குள்ள முடிச்சிரு சரியா. நாங்க சரிங்க மேம் அப்படின்ட்டு அப்படியே தொடையில இருந்து அப்படியே கையை வச்சு நைட்டே கட்டவே இல்லை, அப்படியே உள்ள விட்டு கையை விட்டு நோண்டினேன். மேம் ஜட்டி போட்டிருக்கீங்க, ஏய் ஜட்டி போடக்கூடாதாடா. நான் மேம் லேடிஸ்லாம் மேக்ஸிமம் ஜட்டி போடாம அப்படியே முள்ளா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன் மேம். டேய் வீட்டில் இருந்தால் ஜட்டி போட்டிருப்பேன்டா அப்படி. சரிங்க மேம், நன்றி வந்திருந்தீங்கல்ல, யாராவது வராமல் இருந்தாங்கன்னா ஓப்பனில் இருக்கலாம். நீ தான் வந்திருக்கீங்களா, யாராவது கெஸ்ட் வராங்கன்னா உள்ள ட்ரெஸ் போட்டிருப்போம். ஆக்சுவலாக பாவாடை ட்ரெஸ் எல்லாம் போட தான் செய்வோம், மேலே தான் நைட்டி போட்டிருப்போம் அப்படின்னாங்க. மேம் செம்மையா இருக்கு மேம், அப்படியே கையை உள்ள விட்டு நோண்டு நிறைய மேம். இப்போ மதியம் மணக்குது மேம், இந்த நாரலையாடா மணக்குதுன்றாங்க மேம். மணக்குது மேம், திண்டு போட்ட மாதிரி இருக்கு மேம். அப்படியா சரி உள்ள போய் மோந்து பார்க்குறியா நாங்க. அப்படியே உள்ள தலையை விட்டு அப்படியே மொப்பம் பிடிச்சேன். செம்மையா இருந்துச்சு அப்படியே. ஓ வா மேம் செம்மையா இருக்கு மேம். ஓத்துறட்டா டேய், அதுக்கு தான்டா ஸ்டெப் பண்ணேன். என்னை அவுத்து விடுறீங்களா, எதை என் பேண்ட் சட்டையெல்லாம் அவுத்து போடுங்கண்ணே. அவுத்து போட்டு பிடிச்சி பார்த்தாங்க, என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குண்ணே. அப்போ வந்து திக்கு கிடையாது, லென்த் அதிகமாக இருந்துச்சு. இப்போ தான் அந்த லென்த்து கம்மியாயிருச்சு, சரி திக்கு அதிகமாயிருச்சு. லென்த் அதிகமாக இருந்துச்சு. செம்மையா இருக்குடா, நல்லா கருப்பாக சூப்பராக வச்சிருக்கடா. மேம் செக் பண்ணுவீங்களா? இல்லைடா அதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு பண்ணி பழக்கம் இல்லை. மேம் பண்ணுங்க மேம் ப்ளீஸ் மேம், நல்லா இருக்கு மேம், நீங்கள் பண்ணால் சூப்பராக இருக்கு மேம் அப்படின்னு. ஜெய் வேண்டாம் நீ பண்ணு, நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணாங்க, செம்மையா இருந்துச்சு. அப்புறம் என்ன அப்படியே லிப்பு அப்படியே கிஸ் அடிச்சு படுக்க வச்சு பெட்டில் வச்சு உருட்டிட்டு ஏய் குளிக்கலாமா, நாங்கள் குளிக்கவா அதுக்குள்ளேயுமா மேம், ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு போய் குளிக்கலாமா. ஏய் எனக்கு குளிச்சுக்கிட்டே பண்ணணும்னு ஆசையாக இருக்குடா. நாங்கள் குளிச்சுக்கிட்டே பண்ணணுமா மேம், லைட்டாக ஒரு தடவை குத்திக்கிறேன் மேம், குத்திட்டு அப்புறம் போவோம் மேம்னு. ஏய் வேணாண்டா, அங்கே போய் விட்டாதான்டா ஃப்ரீயாக போகும், இங்கன்னா வலிக்கும்டா. நாங்கள் இல்லைங்க மேம், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு மேம். நான் அப்படியே போட்டு அப்படியே பார்த்தேன், அப்படியே செம்மையா இருந்துச்சா, அப்படியே நாக்கு போட்டேன். அப்படியே காலில் இருந்து ஆரம்பிச்சு அப்படியே மேம் செம்மையா இருக்கு மேம், பால்கோவால செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு. இல்லடா அப்படின்னாங்க. ஏய் மேம் நீங்க அப்படியே பேசிக்கிட்டே இருங்க மேம், எனக்கு நீங்க பேச டேய் மேம் மட்டும் சொல்லாத, எனக்கு கோவம் வரும். சொல்லுடி புண்டை தேவடியா கூதி, இப்படி சொல்றா, செம்மையா இருக்குடா, ஐயோ சூப்பரா பேசுறேன்னாங்க. மேம் கெட்ட வார்த்தை போட்டா உங்களுக்கு நல்லா இருக்கா? இப்ப கெட்ட வார்த்தை போட்டா தான் நல்லா இருக்கும் மேம். கோவப்படுத்தினேன், இதை விட கேவலமா பேசுவேன். நீ என்ன வேணாலும் பேசு, பட்டுக்கு போட்டு ஓலு நலுக்குன்னு நோக்கிறதுக்கு என்ன இது, நான் அலியா இல்ல களியான்றதுக்கு இது கூதி மேம். முழுக்குன்னு ஒருத்தான் சுகம் வரும். ஐயோ செம்மையா பேசுறடா. நான் கூட அன்னைக்கு பேசும்போது கூட பாலாறு போனோம்னு நினைச்சேன், நீ பெரிய பழமா இருப்ப போலையே. பெரிய பழம் இல்ல மேம், சின்ன பழம் தான். அடிச்சாங்க அம்மால மங்குன்னு இருக்கும் பாக்குறீங்களான்னு. அப்புறம் அப்படியே போட்டு பாலை பிதுக்கி பிடிச்சி சப்பி எடுத்து ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு முடி நல்லா முசுன்னு இருந்துச்சு. வச்சு நறுக்கு நேரத்துல அப்படியே மெதுவா குத்துறா. நானா ஓடியாடா போயிட போறேன், பொறுமையா பண்ணு, யாரும் உனக்கு கேட்க போறது இல்ல, அமைதியா சூப்பரா விடு அப்படின்னாங்க. எப்படி மேம் விடணும், எனக்கு டீச் பண்ணுங்க மேடம். நான் டீச்சரே உனக்கு டீச் பண்ணவா அப்படின்னாங்க. ஆமா மேம், வாத்தியார் தான் மேம் சூத்தியார் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. நீங்க வாத்தியார் கத்து கொடுத்தா நாங்க பிசிக்கல் ஒர்க் நல்லா பண்ணுவோம் மேம். பிசிக்ஸ் டீச்சர் பிசிக்கல் ஒர்க் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும். அப்படியே உள்ள விடு வெளியே விடு, அவ்வளவுதான். நீ ஓங்கில அடிக்காத, ஓங்கி அடிக்கிறதுக்கு இது எதுவும் பாறாங்கல் இல்ல அடிச்சு உடைக்கிறதுக்கு, இது பலூனு. லைட்டா பண்ணாதான், ஸ்லோவா போனாதான் பலூன் உடையாம இருக்கும். நீ வாட்டுக்கு ஓங்கி குத்தினா பலூன் டப்புன்னு வெடிச்சிரும். வெடிச்சிருமா மேம், வெடிக்காதடா மெதுவா பண்றா. அப்படியே லைட்டா உள்ள விட்டு அப்படியே எடுத்தேன். செம்மையா இருக்கு மேம் அப்படின்னு. எனக்கும் சூப்பரா இருக்குடா அப்படின்னாங்க. மேம் செம்மையா பண்றேன் மேம், நீ தான்டா செம்மையா பண்ற. இல்ல மேம் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் மேம், என் லவ்வர் கூட பண்ணியிருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஆக்டிங் கூட பண்ணதே இல்லை மேம், ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிங் கூட பண்றேன் மேம்னு. டேய் உன்னெல்லாம் என்னை பத்தி தெரியாதா, நீ எத்தனை பேரை ஓத்துருப்பேன், உன் முகர கட்டையை பார்த்தாலே தெரியுது எத்தனை பேர்த்த கிளவி இருப்பேன்னு. மேம் அப்படிலாம் இல்லை மேம், நான் நல்ல பையன் மேம். நீ நல்ல பையனா பார்த்தாலே தெரியுது. நீ பேசிட்டு இருக்கும்போது பார்த்தேன் உன்னை. நான் உள்ள வரும்போது எக்ஸாம் செல்லுக்குள்ள வரும்போதே பார்த்தேன், ஆள் நல்லா பூல் செம்மையா வச்சிருப்பான் போனேன். ஆள் வளர்த்தியா இருந்தா பூல் நல்லா பெருசா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உன்னை பார்த்த உடனேயுமே நல்லா சிவப்பா ஆள் சூப்பரா இருந்தியா, சரி ட்ரை பண்ணுவோம்னு தோணுச்சு. ஆனா நீ
உன் மேல கொஞ்சம் நான் ஆசைப்பட்டேன். எனக்கு இந்த பையன் கூட பண்ணணும் போல தோணுச்சு. வளர்த்தியா இருக்கிற பசங்க எனக்கு ரொம்ப பிடிக்குமா எனக்கு தோணுச்சு. ஆனா அதே நேரத்துல நீ நீ பண்ணிட்ட. உள்ள உட்காந்து எக்ஸாமினேஷன்ல அழுகும் போது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிருச்சு. என்ன நம்ம ஒரு பையன் மேல ஆசைப்பட்டோம், அந்த பையன் இந்த மாதிரி அழுகுறானே, என்ன ஆச்சு அவனுக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா நீ தரமா சூப்பரா பேசி கரெக்ட் பண்ணிட்டியாடா. டேய் செம்மடா. நான் ஒன்னும் அன்னோன் பர்சன்ட் யாருக்கும் போனதே இல்ல. நீங்களா? ஆனா நல்லா முழுன்னு போகுது மேடம். ஏய் அந்த மாதிரிலாம் இல்லடா, சும்மா சொல்றேன் மேம். செம்மையா இருக்கு மேம். கெட்டினவன் கொடுத்து வச்சவன் மேடம்னு. எங்க வாத்தியார் தான். வாத்தியார் எங்க அம்மாலா சூத்தடிப்பார் போலயே. மேம் செம்மையா இருக்கு மேம் அடிச்சேன். போதும்டா. நாங்க ஏன் மேம் எனக்கு குளிக்க வச்சு பண்ணணும்டா. நாங்க குளிக்க வச்சா சரி வாங்க மேடம் அப்படின்னு பாத்ரூம்ல கூட்டு போய் சவர் இருந்துச்சு, சவரை திருப்பி வச்சுட்டு ஷாம்பு போட்டு நல்லா உடம்ப குழுன்னு தேய்ச்சி விட்டுட்டு, மேம் இப்ப பண்றீங்களான்னு. என்ன பண்ணணும்னு சொல்லுனாங்க. மேம் சிங்க்ல உட்காந்துக்கிறீங்களான்னு. சிங்க்லயா? அது உடஞ்சிரும்டா. மேம் உங்க வீட்டுக்குலாம் ஒண்ணுமே பண்ணாது மேம். சிங்க்ல உட்கார வச்சு சிங்க்ல வச்சு சொல்லுவோம். நறுக்கு. வாவ் சூப்பரா இருக்கிறடா, செமையா இருக்கு. நாங்க அப்புறம் படுக்க வச்சு துணியை வச்சு மடியில போட்டுக்கிட்டு மடியில உட்கார வச்சு அப்படியே முத்தம் கொடுத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தேன். சூப்பரா இருந்துச்சு. 1 மணி நேரம் தண்ணிக்குள்ள மட்டும் சூப்பரா அந்த மலைச்சாரல் விடுற மாதிரி சிங்க்ல இருந்து அந்த இது சவர்ல இருந்து தண்ணி விழுக ஓகே, படுக்க போட்டு ஓகே, குனிய வச்சு எல்லா டைரக்ஷன்லயும் மாறி நலுக்கு குத்த வேற லெவல். ஆனா தண்ணிய வரவே இல்லை. செம்மையா இருந்துச்சு. அப்புறம் தண்ணி வருது மேம், தண்ணி வர மாதிரி இருக்கு மேம், குடுத்துடுறியா? குடிச்சிடறேன். நீங்க சக் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களே. ஏய் தாடா, அவன் துணி சூப்பரா இருக்குடா வாயில வாங்கினாங்க. அப்படியே வாயில வாங்கி வாயில ஊம்புனாங்க. முதல்ல தண்ணி வருதுன்னு சொன்ன டக்குனு ஊம்ப ஆரம்பிச்சாங்க. ஊம்புறதுக்கு உன்ட்ட ட்ரைனிங் தான் எடுத்துக்கணும் மேம் அப்படின்னு. அவன் ஊம்புறதுக்கு ஏன்டா ட்ரைனிங் எடுத்து நீ என்ன ஊம்ப போறேன்னாங்க. ஊம்ப கொடுக்கறதுக்கு மேம். உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா எல்லா பிள்ளைங்களும் செம்மையா ஊம்புவாங்கல்ல மேம். உங்க ஸ்கூலுக்கு வந்துட்டா நானும் எதுக்கு மேம் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிலாம் படுக்க போட்டு உங்களை ட்ரைனிங் எடுக்க சொல்லணும் மேடம். ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? ஸ்கூலை பத்திலாம் என்கிட்ட பேசக்கூடாது சரியா? என்னை பத்தி பேசு. சரி இப்போ நான் முடிச்சுட்டு என்ன வந்து தப்பா பேசுவேன், யார்கிட்ட இதை பத்தி சொல்லுவியா? இல்ல மேடம், உங்களை பத்தி எதுக்கு மேம் சொல்ல போறேன்? உங்களை ஓத்ததை பத்தி தான் மேம் சொல்லுவேன். ஏய் என்னை பத்தி யாரும் சொல்லிடாத, அவரை நான் சூசைட் பண்ணிக்கிறேன் மேம். என்ன மேம் இப்படி சொல்றீங்க? தகன்னு தாமரை மாதிரி வச்சிருக்கீங்க புண்டை. இத ஊரே பார்த்தா தான் மேம் நல்லா இருக்கும். ஒரு ஆளு பார்த்தா எப்படி மேம் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படிலாம் வேணாம்டா, எனக்கு உனக்கு பிடிச்சிருந்துச்சு அதான் உன்னை கூப்பிட்டு பண்ணேன். நீ வேற யார்ட்டும் சொல்லி என்னை மிஸ்யூஸ் பண்ணிடாத ப்ளீஸ். இல்ல மேடம், நான் சும்மா சொன்னேன் மேம். நீ எனக்கு நான் தான் முதலே சொன்னேங்கல்ல, உங்களுக்கு நான் அம்மா மாதிரி. அன்பா அரவணைப்பனே தவிர அடுத்தவன்கிட்ட கூட்டி கொடுத்து புருஷன் வேற வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன் மேடம்னு. சரி அம்மா வேலையை மட்டும் தான் பார்ப்பேன். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஃபீலிங்கா இருக்கு, ஹெட்டிங்கா இருக்கு, மனசு கஷ்டம் இல்ல, உடம்பு கஷ்டமா இருக்கு, தாங்க முடியலன்னா வாங்க மேடம், நான் ஏங்குற அளவுக்கு நான் பண்றேன் மேடம், அன்பை செலுத்துறேன் மேடம்னு. நீ செலுத்துவ, நல்லா தான் செலுத்துற அப்படின்னாங்க. ஆமா மேடம், எப்பப்பெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்குதா மேம் கால் பண்ணுங்க மேம், நான் வரேன் மேம். சரி அப்படின்னு ஒரு செம்மையா என்ஜாய் பண்ணி சூப்பரா எடுத்து தண்ணி அடியே வாயில வாங்கினாங்க. அப்புறம் திரும்ப துப்பிட்டாங்க. என்ன மேம் குடிக்கிறேன்? நீங்க சும்மா சொன்னா எனக்கு உங்க ஆசையா இருந்துச்சு, அதான் நீ சொல்றதுக்கு பண்ணி பார்த்தேன். ஆனா நான் வாங்க மாட்டேன், ஒரு மாதிரியா இருக்குடா. லைட்டா டேஸ்ட் பண்ணேன், ஒரு மாதிரியா கசக்குதுடா. நாளை அப்படின்னா வரும்போது சுகர் போட்டு கொண்டு வரட்டா அப்படின்னு. ஏய் என்ன நக்கலா? இல்லைன்னா இது கிளாஸ்ல ஊத்திடுறேன், ஊத்திட்டு ஹார்லிக்ஸ் போட்டு ஆத்தி கொடுத்துறட்டா அப்படின்னு. நீ பண்ணுவ அப்படின்னாங்க. இல்ல மேம் நான் பண்ணுவேன் மேம். ஏய் பண்ணுவடா மேம், நான் செம்மையா பண்ணுவேன் மேம், நீ பண்ணதெல்லாம் பார்த்தமே, செம்மையா பண்றடா மேம். ஆமா மேம். மேம் எனக்கு ஒரு ஆசை மேம். என்னடா? எனக்கு வயசு இப்போ 16 வயசாகுது மேம். 17 வயசு ஆகுதுங்க மேம். எனக்கு குழந்தை பெற வைக்கணும்னு ஆசையா இருக்கு மேம். ஏய் என்ன சொல்ற மேம்? ஆமா மேம், ரொம்ப நாளா ஆசை மேம். எனக்கு ஒரு 16 வயசுல குழந்தை பிறந்தா எனக்கு மெச்சூர், அதாவது 25 வயசுல வந்து அவனுக்கு 10 வயசு ஆயிரும்ல மேம். நான் ஒரு 30 வயசுனா அவனுக்கு எனக்கு மெச்சூர் ஆயிருவான்ல மேம். அந்த மாதிரி எனக்கு ஈக்குவலா என் தம்பி மாதிரி என் பிள்ளைய வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு மேம். கல்யாணம் முடிச்சு கொடுக்க மாட்டானுங்க மேம். உங்களை குழந்தை பேர் உண்டாக்கிட்டா என்னன்னா, ஏய் வேணாம்ப்பா, இன்சியல் போட்டேன்னா எங்க வீட்டுல கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னாங்க. இல்ல மேம், என் குழந்தைய நீங்கன்னா வளர்த்து பாருங்களேன் அப்படின்னு. இல்ல வேண்டாம் அப்படின்ட்டாங்க. மேம் ப்ளீஸ் மேம், எனக்கு உங்க ஓத்து என் குழந்தைய மட்டும் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு மேம். உங்களை மாதிரியே செம்மையா கியூட்டா பிறந்தா விட்டுருக்கோம் அப்படின்னு. நீ வேற வழியா இருக்கு, உனக்கு கல்யாணம் முடிப்பாங்களா? சீக்கிரம் முடிச்சிருவாங்க. எங்க மேம், நானும் அடிச்சுதான் மேம் பாத்ரூம் விட்டுட்டு இருக்கேன், போர் அடிக்குது மேம்.
ஒத்து குழந்தைய உண்டாக்கி குழந்தைய வளர்க்கணும் ஆசையா இருக்கு. டேய் படிச்சு முடிடா, நீ படிக்க என்ன படிக்க போற? நான் பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன் மேம் அப்படின்னேன். வீட்டில் இன்ஜினியரிங் படிக்க சொன்னாங்க, நான் தான் பிஎஸ்சி மேக்ஸ் சொன்னேன் அப்படின்னேன். சரி சரி எடு எடு நல்லா பண்ணுவேன் அப்படின்னாங்க. சரிங்க மேம் தேங்க்ஸ் மேம் அப்படின்னேன். சரி சரி அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது இந்த இதை பற்றி. எங்கள் ஊரில் யாருக்குமே சொல்லலை, பசங்க யார்ட்டையும் சொல்லலை. கமுக்கமாக ஓத்துட்டு கமுக்கமாக வந்துட்டேன். செம்ம என்ஜாய்மெண்ட்டு. அப்புறம் என்ன வயசுலயேவா? காலேஜ் ஸ்கூல்டா 12th படித்தேன். இப்போ 12th எனக்கு 17 வயசு இருக்கும் அப்போ. அப்போ 2008 நினைக்கிறேன். அப்போ 2008 2007 அப்போ. செம்மையா என்ஜாய் பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு. புருஷத்துக்குள்ள போயிட்டே இல்லை, அங்கதான் இருந்தேன். 4 மணி வரைக்கும் பண்ணேன். பண்ணிட்டு அப்புறம் கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் அவங்க சாப்பாடு பிரியாணி வச்சிருந்தாங்க, சமைச்சு கொடுத்தாங்க. வெஜிடபிள் பிரியாணி, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். வெஜிடபிள் பிரியாணி பண்ணி கொடுத்தாங்க. என்னன்னு கேட்டாங்க முதல்ல, வெஜிடபிள் நான்வெஜ்ஜா? இல்லை நான்வெஜ் வேணாம் மேடம் ப்ளீஸ் மேடம்ட்டேன். சரி சரிந்தாங்க. அப்புறம் பண்ணி கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. பண்ணி அப்புறம் அந்த காலிஃப்ளவர் எனக்கு ரொம்ப ஃபேவரட் மேடம் அப்படின்னு சொன்னேன். காலிஃப்ளவர் பொரிச்சு கொடுத்தாங்க, பொரிச்சு சாப்பிட்டு வந்தேன். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் 2-3 டைம் போய் பண்ணியிருக்கேன். அப்புறம் அவங்க காண்டாக்டில் மிஸ் ஆயிடுச்சு நம்பரு. அப்புறம் நானும் மிஸ் பண்ணிட்டேன், கிடைக்கல. திரும்ப ட்ரை பண்ண விரும்பலை, ஏன்னா இப்போ எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ இருந்த மாதிரியே நம்மளும் எப்படி இருக்க முடியுமா? இப்போ பவர் கூடிருச்சு, ஆனால் நம்ம அழகு குறைஞ்சிருச்சுல. ஓகேடா, தேங்க்யூ. யூஸ் எல்லாரும் பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.